ப்ரோ இந்த முறை எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பா நீங்க நினைக்கிறீங்க? தளபதி தான், கன்ஃபார்மா தளபதி. தளபதி தான். எந்த அளவுக்கு இவ்வளவு கான்ஃபிடண்டா சொல்றீங்க? இல்ல இப்போ எப்படி சொல்றது, நிறைய விஷயம் பார்த்துட்டு இருப்போம், சின்ன வயசுல பார்த்துட்டு இருப்போம். நம்ம எனக்குமே சொல்ல போனா ஒரு இப்போதான் நிறைய டீகோட் பண்ணி எடுத்துட்டு வராங்க. பழைய நியூஸ் தான் சொல்றேன். அப்பவே அவர் நல்ல நல்ல திட்டங்கள்லாம், இந்த ஸ்கூல் பாஸ் ஆனா கிஃப்ட் கொடுக்கறது, அது மாதிரிலாம் அப்போதே பண்ணிட்டு இருக்காரு. நான் ஏதோ இப்பதான் நினைச்சேன், 2-3 வருஷம் தான் பண்ணிட்டு இருக்காரு நினைச்சேன். பட் அதுல இருந்து பண்ணிட்டு இருக்காரு அவரு. ஸோ அப்பயே ஒரு அடித்தளம் போட்டாரு, அரசியல் வரது அடித்தளம் போட்டாரு. ஸோ ஏஜ் ஆனவங்க இருக்காங்களா நம்மளோட பேரண்ட்ஸ், அவங்களுக்கு என்ன தெரியும்னா 2 கட்சி மட்டும் தான் தெரியும். ஒன்று டிஎம்கே தெரியும், ஒன்று ஏடிஎம்கே தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்சது இந்த சூரியன் ரெட்டையில மட்டும் தான் தெரிஞ்ச விஷயம். இப்போ புதுசா ஒரு கட்சி வந்திருக்குன்னா இது நிறைய விஷயம் தெரிஞ்சிச்சு. இப்போ விஜய் பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அடல்ட் பீப்புளும் இருக்காங்க. அடல்ட் வேணா அவங்க ஓட்டு போடுவாங்க, தவிர மற்ற எல்லாருமே இவங்க தான் ஓட்டு போடுவாங்க, தளபதி தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ அதனால கான்ஃபிடண்டா சொல்றேன் நான். மேபி இப்போ என் வீட்டில் நான் கன்வின்ஸ் பண்ணுவேன், இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவேன். அந்த ஃப்ரீயா கொடுக்கறது, அந்த 5000 ரூபா கொடுத்தா அதுக்கு ஓட்டு போடுறதா சும்மாமா, அது முடிஞ்சா வேணா மாசம் கொடுக்க சொல்லலாம் அப்படிலாம் கேட்டா என்ன சொல்லுவாங்க, அவங்க முடியாதான் சொல்லுவாங்க. ஸோ கான்ஃபிடண்டா இருக்கேன், தளபதி தான் ஜெயிப்பார் அவரு. எங்க வீட்லயே ஒரு 4 ஓட்டு இருக்கு, 4 ஓட்டுமே விஜய்க்கு தான் போடுவாங்க. மற்ற ஏடிஎம்கே டிஎம்கே அவங்களுடைய வாக்குகள் இவருக்கு போகும்னு நினைக்கிறீங்களா? தாராளமா போகும். இப்போ அங்க இருந்து எல்லாம் நிறைய பேர் நம்ம கட்சிக்கு வராங்களா, மாறி வராங்களா. ஒரு எப்படி சொல்ற 30 வருஷம் அங்க ஒர்க் பண்ணுவாங்க. செங்கோட்டையன் சார் எடுத்துங்க, அவங்க ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்துல தான் அவங்க இருக்காங்க. அவங்க இப்போ அங்க இருந்து இடம் இல்லாத பட்சத்தில் இங்க வந்திருக்காங்க. இப்போ நேற்று கூட டிஎம்கேல இருந்து இப்போ ஒருத்தர் வந்திருக்காருங்க, நம்ம தாபிகாக்கு. ஸோ கண்டிப்பா வாய்ப்பு இருக்குதான், நல்லாவே பண்ணுவார் இவர். நான் சொல்ல போனாக்கா ஓகே, இப்போ 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் நியமிக்கிறதுல டிவிகே சார்பில் எல்லாருமே ஃப்ரெஷ் கேண்டிடேட். ஆமா. ஸோ ஆப்போசிட்ல இருக்கவங்க டிஎம்கே ஏடிஎம்கே அவங்க எல்லாருமே ஆல்ரெடி முதலைங்க. எப்படி அவங்கள மீறி அவங்களுக்கு ஆப்போசிட் இவங்க நின்னா ஜெயிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை மக்கள் கிட்ட இருக்குமா? கண்டிப்பா இருக்கும் ப்ரோ. அவங்கவுங்க திட்டத்தை அவங்கவுங்க சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பா இருக்கும். ஒரு சேஞ்சஸ் வேணும்னு நினைக்கிறவங்க அதை புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே, இத்தனை நாள் வரைக்கும் இந்த தொகுதியில இவங்க இருந்திருக்காங்க, இவங்களால ஒரு மண்ணு வந்தது கிடையாதுன்னு எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரியும். இப்போ உங்க தொகுதியில நீங்க இருந்திருக்கீங்க, உங்களுக்குன்னு எந்த ஒரு பெனிஃபிட்டா நடந்திருக்காது, உங்களை தவிர்த்து மற்றவங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டா நடந்திருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், அரசியல்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம், எலெக்ஷன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு 4 வருஷம் கழிச்சு எந்த ஒரு இதுவுமே பண்ணல. 2வது இப்போ எலெக்ஷன் வரப்போற 3 மாசத்துல அந்த ரோட்ல தண்ணி விடுவாங்க இல்லையா, மெட்ரோ வாட்டர், அது பண்றாங்க. ரோடு சரி பண்றாங்க, காவாவை சரி பண்றாங்க. ஏன் ஜெயிச்சப்ப பண்ண வேண்டியதானே, இப்ப பண்றாங்க, கடைசி நேரத்துல பண்றாங்க. வாக்கு கொடுத்தப்பதான் அது பண்ணணும், அப்பதான் நீ ஒரு நல்ல அரசியல்வாதி. அது அப்ப பண்ணாம இப்போ ஒரு 3-4 மாசத்துக்கு எலெக்ஷன் டேட் அறிவிச்சாச்சு, ரிசல்ட் டேட் அறிவிச்சாச்சு. இந்த ஒரு 2 மாசம் 3 மாசம் முன்னாடி அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ரோடு அந்த பேட்ச் பண்றது, காவாவை சரி பண்றது, இதெல்லாம் எதுக்கு பண்ணோம்? நாங்கெல்லாம் எதுவும் லூஸா நாங்க சொல்லி பார்க்கலாம். இது தெரியவே தெரியாதா? எலெக்ஷன் வரப்போகுதுன்னு இப்ப எனக்கு தெரியுது, இந்த பாப்பாவுக்கும் தெரிய போகுது. ஸோ கண்டிப்பா